எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஆதரவு குழந்தைங்களோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா? சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேரும் வந்து அப்படி தாங்க கேட் கிட்ட உட்காந்துக்குவாங்க. கேட்டை திறந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் கேட்டை திறந்தா நேராக ரோடுங்க. ஓடிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியாது. குழந்தைங்களுக்கும் வண்டி வர்றது தெரியாது, வண்டியில் வர்றவங்களுக்கும் அவங்க குழந்தைங்க வராங்கன்னு தெரியாது. அதனால் நம்மளுக்கு பயம். இதுக்காகவே இவனுங்க ஓடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தாங்க நாங்கள் கேட்டே போட்டது. எப்படி பாருங்கள், அண்ணனும் தம்பியுமே கீழே தாழ்பாலை எப்படி நெய்ஸாக திறக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். திறந்துட்டானுங்க. திறந்துட்டு இப்போ எப்படி ஓடுறான் பாருங்கள். நான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் அவனுங்களை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு தாளை போட்டு விட்டேன். முதல்ல திறந்துட்டானுங்க, இப்போ திறக்க தெரியல. எப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். 2 குழந்தைங்களை வச்சு சமாளிக்கிறது பெரிய கஷ்டங்க. எல்லோரும் சொல்லுவாங்க ட்வின்ஸ்னால் சந்தோஷம் அப்படின்னு. ட்வின்ஸ் மாமிகிட்ட கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. எங்களுக்கு தாங்க தெரியும். 2 பேர் 2 பக்கம் ஓடுனா யாரை பிடிக்கிறதுனே தெரியாதுங்க. இப்போ எங்கள் ருத்துக்குட்டிக்கு கேட்டை திறக்க முடியல அப்படின்னு கோவம் வந்துருச்சு. கீழே படுத்துட்டாரு. ஆருத்ரன் சைட்லலாம் போய் திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஆருத்ரன் கம்மன் இருந்துக்குவார். அவனுக்கு ஏதாவது ஒரு விளையாடுற கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்மன் இருந்துக்குவான். இந்த ருத்துக்குட்டி இருக்கிறானே, அவன் என்ன கேட்குறானோ அதே தான் வேணும். இப்போ போனான்னு இல்லைங்க, அழுதுட்டு மறுபடியும் வந்துட்டான் பாருங்கள். வருவான், அவன் தானே திறந்து பார்ப்பான், திறக்க முடியாது, மறுபடியும் உட்காந்து அழுவான். அப்புறம் மனசை மாறிட்டான் அப்படின்னா அவங்க அண்ணன் கட்டுக்கிறத பிடிங்குவான். இவனுக்கு அது தாங்க தெரியும். எங்கள் ருத்துக்குட்டி உட்காந்துட்டு இருக்கிற சைஸை பாருங்கள். எப்படி போஸ் கொடுத்துட்டு அதை திறக்க முடியலன்னு மனசுக்குள்ளே கோபம் இருக்குது. அழுகவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறான். அவங்க அண்ணன் பேனா வச்சுட்ருக்குறான். போய் அதை பிடுங்கலாமா இல்லை கதவையவே திறக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு 2 அர்த்தமாக இருக்கிறான். பேனாவை பார்த்துட்டான். இப்போ எப்படி திறக்கிறான் பாருங்க. அவங்க இருக்கிற பேனாவை வாங்குறதுக்கு இவன் வந்து எப்போவுமே சின்னவங்கிட்ட இருக்கிறது பிடுங்க மாட்டானுங்க. ஆருத்ரன் இந்த சின்னவன் தான் எப்போவுமே பெரியவங்கட்டுக்கிறது பிடிங்க. தள்ளி விட்டான் பையனை. எப்படி பிடுங்கிறதுக்கு போகலாம் பாருங்கள். இப்போ அவன் கேட்டு திறக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பாருங்கள், அந்த அண்ணங்கிட்ட இருக்கிற பேனாவை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். அது பாவம் சிவனையும் பேனா வச்சு விளையாடிட்டு இருக்குது. அவனுக்கு ஏற்பட்டவன் அவனும் கொடுக்க மாட்டான். தம்பி கேட்குறான் அப்படின்ட்டு அவன் விடவும் மாட்டான். ஏதோ ஒன்றுக்கு வந்து அவனுக்கு அதைய பண்ணிடணும். ஒன்று கேட்டை திறந்து வெளியே போகணும், இல்லை அண்ணங்கிட்டேருந்து பேனாவை வாங்கணும். இப்போ கடைசியாக பெப்பிக்கிட்ட வந்து நின்றுட்டான் பாருங்கள். ஸ்கூட்டி கிட்ட போய் நின்றுட்டு அந்த முன்னாடி ஏறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் அதை பற்றியெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் எங்கள் ஆருத்ரன் பேனா வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. இவன் பேனா மூடி வாங்கிட்டானுங்க. வெறும் பேனா மட்டும் பையன்கிட்ட கொடுத்துட்டு பேனா மூடி எப்படியும் பிடிங்கிட்டானாட்டா இருக்குது சின்னவன். பெட்ரோல் அடிக்கிற கீக்கிட்டில் போய் அங்கே பாருங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே பேனா விட்டுட்டு என்னமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு சின்னவர். இதே மாதிரி தாங்க எங்களுடைய மாலை நேர பொழுது போகும். அவங்க அப்பா வர வரைக்கும் எங்களுக்கு இதுதான் வேலை. இவனுக்கு 2 பேர் வீட்டுக்குள்ளே இருந்தால் அடங்க மாட்டானுங்க. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களா. நானும் பரவாயில்ல சாயந்தரம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறதுங்க. கேட்டை சாத்தி விட்டுட்டு கேட் வாசல் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கூட வண்டியில் போகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க.